உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 138:8, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நாங்கள் எக்கச்சக்க தேவைகள் இருக்குங்க, பக்கம் பக்கமாக எழுதலாம், அந்த அளவு எனக்கு தேவைகள் இருக்குது. தேவன் சந்திப்பாருங்க, கவலைப்படாதீங்க. வீட்டு செலவு பண்ணணும், பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், ஈஸ்டர் வருது, ட்ரெஸ் எடுக்கணும், எக்கச்சக்க பிரச்சனைகள் வேறு ஓடுது, வியாதி ஒரு சைடு ஓடுது. இல்லை, தேவன் எல்லாத்தையுமே அவர் பார்த்து பாருங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாமே அவர் சரி பண்ணி தருவார். ஒன்று விடாமல் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பாருங்க. என்னங்க, தேவன் இருக்காருங்க, எல்லாத்தையும் செய்து கொடுப்பார், நம்புங்க. தேவன் என்னைக்காவது உங்ககிட்ட கேட்டிருக்காரா? எதுக்கெடுத்தாலும் ஏன் என்கிட்ட ஓடி வர ஏசு கேட்டிருக்காராங்க? என்கிட்டயே ஏன் நிற்கிற கேட்டிருக்காரா? என்றைக்குமே அவர் கேட்டதில்லை. ஏன் இந்த நைட்டு போய் ப்ரேயர் பண்ணுற, நான் தூங்க வேண்டாமா, என்னை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு ஏசு என்றைக்காவது நம்மளை பார்த்து கேட்டிருக்காரா? ஒரு நாளும் கேட்டதில்லை. இல்லை, என் பிள்ளை எப்போ வரும் அப்படி தான் அவர் காத்துட்ருக்காரு. நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறியே, எனக்கு காது வலிக்குதே, இவ்வளோ பெரிய ஆளாகிட்டியே, இப்போ கூட ஏன் அழுகுற கேட்டிருக்காராங்க? அப்படி கேட்டதே இல்லை. இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடு, அப்படி தான் அவர் சொல்கிறார். அன்பாக இருக்கார் நம்ம மேலே. அவர் அந்த மாதிரி தான் நம்ம தேவன், அன்பானவர். உங்கள் பிரச்சனைக்காக, உங்கள் தேவைகளுக்காக அவர் நிற்பாருங்க, கவலைப்படாதீங்க. இவ்வளோ வயசாயிடுச்சே, உன் வேலையை நீயே செய்த முடியாதா அப்படின்னு அவர் கேட்க மாட்டாருங்க. அவர் என்ன சொல்லுவார்? இடைவிடாமல் என்கிட்ட ஜெபம் பண்ணு, எப்போ வேணால் என்கிட்ட பேசு, பேசிகிட்டே இரு, நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன், அப்படி தான் அவர் சொல்கிறார். கவலைப்படாதீங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேங்க. என்னைக்காவது இயேசுவோடைய குரலை கேட்டிருக்கீங்களா? நான் அந்த குரலை கேட்டதே கிடையாது. இயேசுவோடைய குரல் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதுங்க. ஏங்க அவர் ஏன் நம்மகிட்ட பேசுகிறதில்ல? ஐயோ, என் பிள்ளைங்க எக்கச்சக்க தேவைகளோடு வராங்க, அவங்க பேசட்டும், நான் கேட்டுக்கிறேன், அப்புறம் பதில் செய்துடுவேன் அப்படின்னு அவர் விட்டு கொடுக்குறாரு. சரி, என் பிள்ளைங்க பேசுகிறதுக்கு அதிகமாக இருக்குது, எக்கச்சக்க தேவைகள், பிரச்சனைகள், அதனால் அவர் நம்மளை பேச விட்டுறாரு. அவர் கேட்டுக்கிறாரு, பதில் கொடுத்துட்றாரு. உங்களுக்காக யாவையும் செய்து கொடுப்பாருங்க. யாக்கோபு என்ன பண்ணான்னா, அண்ணன் தம்பி சண்டைக்கு தேவனை கூப்பிட்டாங்க. எனக்கு எனக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க, சண்டை போடுவாங்க, நான் போகவே மாட்டேன். எதுக்கு அங்கே போய் சண்டையை எதுக்கு, அவங்க போடுற சண்டையில் நான் தலையிடவே மாட்டேன். அடுத்த நிமிஷமே ஒன்றா சேர்ந்துருவாங்கங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம போய் நீ பண்ணதான் தப்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். தேவன் போனாரே, யாக்கோபு கூப்பிட்டதுக்கு போனார். என்ன பண்ணார்? தேவன் எப்படி தீர்த்து கொடுத்தாரு? 2 பேரும் சந்திக்க வச்சார். சந்திக்க வைக்கும்போது 2 பேருமே கட்டி பிடிச்சி அழதான் ஆரம்பித்தாங்க. ரொம்ப ஒற்றுமையாக ஆயிட்டாங்க, அண்ணனும் தம்பியும். யாக்கோபு என்ன சொல்லி கூப்பிட்டான்னா, ஒரு அதிகாலையில், தேவனே, எங்கள் அண்ணா எங்கே பார்த்தாலும் என்னை வெட்டுவேன்னு சொல்கிறான், என்னை கொலை பண்ணுவேன்றான் அப்படின்னு சொல்லி தான் பிடிவாதம் பிடிச்சி தேவனை கூப்பிட்டான். தேவன் சொன்னார், இனிமேல் உங்கள் அண்ணன் எங்கே பார்த்தாலும் வெட்டுவேன்னு சொல்ல மாட்டான், எங்கே பார்த்தாலும் இவன் தான் என் தம்பின்னு கட்டி பிடிச்சிப்பான் அப்படின்னு ஒரு ஒற்றுமையாக வாழ்கிறது அளவுக்கு அவங்க 2 பேரையும் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. தேவன் உங்களுக்குன்னா எதாக இருந்தாலும் நிற்பாருங்க, கவலைப்படாதீங்க. என்ன நடந்தாலும் உங்களுக்காக நின்றுவாருங்க. நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் அவர் ரெடி, உங்களுக்காக யாவற்றையும் செய்து கொடுப்பார் நம்ம தேவன். பயப்படாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களுக்காக யாவையும் செய்து கொடுப்பீங்க, அவங்களுக்காக என்னவா இருந்தாலும் போய் நிற்பீங்க, அவங்களுக்கு என்ன உதவி வேணாலும் போய் நிற்பீங்க. அதற்காக நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ,
உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும்னு வச்சுப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவன் மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. சாமி உமக்கு நன்றி. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். 7 வருட அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியிலெல்லாம் விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்கள் இந்த பூமிக்கு ஓனராக, சொந்தக்காரராக வருவீங்க. இங்கே தங்கி 1000 வருடம் அரசாட்சி செய்வீங்க. அந்த ஆட்சியை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.